இன்னைக்கு இந்த வீடியோவில் சோள மாவை வச்சு நூடுல்ஸை வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. ட்ரஸ்ட் மீ, வெளியே சாப்பிட்ற அந்த மைதா நூடுல்ஸை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவும் ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. லேட் பண்ணாமல் இந்த ஹெல்தி நூடுல்ஸை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். முதல்ல நம்ம நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க. இதுக்காக ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு சோள மாவை சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் வேண்டான்னா கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு சோள மாவுலேயே செஞ்சிடலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு முதல்ல இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சு சூடாக இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எனக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக பட்டுடுச்சுங்க. இதெல்லாமே கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும்ல. இப்போது ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் மூடியை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடியை எடுத்துகிட்டு கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கினே இந்த மாதிரி சாஃப்டாக டவ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ரொம்ப நீட் பண்ணிக்கணுங்க. இதில் ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சியாக வரணுங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ இந்த டவ்வை பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அதாங்க நூடுல்ஸை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இங்கே இட்லி பிளேட்ஸ் எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஸ்டீம் பிளேட்ஸ் இருந்தால் அது வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி பிளேட்ஸாக இருந்தால் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் தடவிக்கோங்க. இந்த இட்லி குழியில் இல்லாமல் மேலே கூட தடவிக்கோங்க. இங்கே நூடுல்ஸ் ப்ரிப்ரேஷனுக்காக முறுக்கு செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த முறுக்கு மேக்கரை எடுத்துகிட்டு இதுலேயே கொஞ்சம் ஸ்மால் ஹோல்ஸாக இருக்கிற பிளேட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இது உள்ளே கூட எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை அடியில் போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்ட இந்த சோள மாவு டவ்வை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முறுக்கு மேக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக போட வேணாங்க, ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடியை வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி இந்த இட்லி பிளேட்டில் இந்த நூடுல்ஸை போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும், எங்கேயுமே உடையாது. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை பிசைஞ்சிங்கன்னா எல்லா பிளேட்டையுமே இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த 3 பிளேட்டெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்துச்சு 1 கப் அளவுக்கு மாவில். இப்போது இட்லி கிண்ணம் இருக்கிறல அதில் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ட இந்த பிளேட்ஸை கூட வச்சிடலாங்க. வச்சுட்டு மூடியை வச்சுட்டு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக நூடுல்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடும். இதை இறக்கிட்டு பிளேட் பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இதுக்குள்ளவே உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஆறுனா இந்த நூடுல்ஸை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸ் ரொம்ப உடையாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஈஸியாகவே வந்துடுங்க. பார்த்திங்களா, நூடுல்ஸ் எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சோ. இது இப்போ பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே நான் இந்த நூடுல்ஸை போடுறதுக்கு 3 முட்டை இது மாதிரி பிரேக் பண்ணிவிட்டேன். இதிலேயே கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு நூடுல்ஸில் எக் வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொடிசாக நறுக்குனா பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கொஞ்சம் முட்டைகோஸை கூட சேர்த்துக்கிட்டேங்க. உங்கள்கிட்ட எது இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியை சேர்த்துக்கலாங்க. இதில் மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, மஞ்சள் கூட சேர்க்க வேணாங்க. அப்போ தான் இந்த டெக்ஸ்சர் கலர் எல்லாமே நல்லா வரும். இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் சாஃப்டாக குக் ஆனால் போதுங்க. ரொம்ப சாஃப்டாக குக் ஆகக்கூடாது, செமி சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சோள மாவு நூடுல்ஸை கூட சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்களா, எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்துச்சுல. இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கோங்க.
தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக உடஞ்சிடும். இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸை சேர்த்துக்கலாங்க. இந்த சாஸஸ் எல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ரொம்ப டேஸ்டியாக தான் இந்த நூடுல்ஸ் வந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டோம்ல அந்த முட்டை, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டில் இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆப்ஷனல். எவ்வளோ வெஜ்ஜிஸை சேர்த்தாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நூடுல்ஸ். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியாக டேஸ்டியாக சோள மாவு நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நம்பவே மாட்டாங்க இது சோள மாவில் செஞ்சிங்கன்னு. அவ்வளோ நல்லா இருக்குங்க, டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நூடுல்ஸ் வந்து டயட் பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாங்க. இந்த ஹெல்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் சோளத்தை வச்சு இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.